கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே எந்த காரியத்திற்காக எந்த சூழ்நிலையிலே நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் உங்களை நோக்கி ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தை கடந்து வருகிறது. நீ பயப்படாதே, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, பயப்படவும் கூடாது. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மோசமானதாக இருக்கலாம், மோசமாகத்தான் இருக்கும். இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாம். மரண பயம் இருக்கலாம். அநேக நாள் போஜனம் பண்ணாமலும் இருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களுக்கு பயங்காமிச்சு கொண்டிருக்கலாம். ஆனாலும் அன்றைக்கு சூழ்நிலைகள் பவுலுக்கு பயத்தை உண்டாக்கின பொழுது பவுலை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கடலாயிருந்தாலும் கடனாயிருந்தாலும் புயலாயிருந்தாலும் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கென்று நிற்க வேண்டும். ஆண்டவருக்கென்று அநேக அதிகாரிகள் முன்பாக நிற்க வேண்டும். அநேக ஐஸ்வர்யவான்கள் முன்பாக நிற்க வேண்டும். எதற்காக? இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நீங்கள் கொண்டு செல்லும்படி நிற்கணும். அதனால் நீங்கள் ஜீவனோடு இருப்பது தேவனுடைய சித்தம். மரணத்துக்கும் எனக்கும் 4 விரல்கட தூரம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை ராத்திரியில் படுக்கையில் படுத்துக்கொண்டு இது என்னுடைய கடைசி இரவாக இருக்குமா, இனி விடியாதா என்ற அங்கலாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு தயவு பண்ணினார். புதிய விடியலை நீங்கள் பார்ப்பீங்க. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.